ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது யூனிட் 7ல் நாலடியார் அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு மட்டுமே போதும். நாலடியார்லேருந்து கேள்விகள் வந்து மிஸ் ஆகாத அளவுக்கு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாலடியார் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பல சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நாலடியாரோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம் வந்து வரவே வராது. ஓகேங்களா? சம்மு வரலன்னா ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார், 4 அடி அடிப்பார். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மே ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? அப்போ சமண முனிவர்கள் அப்படின்னாலே உங்களுக்கு 4 அடி தான் வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஆசிரியர் வந்து சம்மு தரலன்னு சொல்லிட்டு நமக்கு 4 அடி அடிப்பார். அப்போ தான் நமக்கு சம்மே வரும். ஓகேங்களா? அதை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ நாலடியாரோட ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாலடியாரை தொகுத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதுமனார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஸோ நாலடியாரில் கிட்டத்தட்ட 400 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ நாலடியார் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறத்தை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. என்னுடைய பாவகை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது. ஓகேங்களா? நாலடியாரோட பாடல் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் நாலடியாரோட வேறு பெயர்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாலடி, அதுக்கப்புறம் நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து 4வது ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து நாலடியார் வேறு பெயர்களில் தவறானது எது, சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாலடியார் அப்படின்றதுக்கு உண்டான பெயர் காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிகளில் தான் இருக்கும். ஓகேங்களா? 4 அடிகளில் கிட்டத்தட்ட 400 பாடல்களை கொண்டதால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய ஒரே தொகை நூல் வந்து எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் தான். அதே மாதிரி நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களா இல்லை 14 மேல் கணக்கு நூல்களா அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன, 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு விளக்கமாக பார்த்துடலாம். சங்க நூல்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ 10 பாட்டில் வந்து 10 நூல்களும் 8 தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது சங்க நூல்கள் இருக்குல்ல, ஸோ அதுக்கு அப்புறம் தோன்றியது தான் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது. ஓகேங்களா? இதனுடைய தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? 14 அப்படின்னா 18ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த நூல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படி இல்லைன்னா கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 14 மேல்கணக்கு நூல்களுக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஓகேங்களா? அதே மாதிரி நாலடியாரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரியே 3 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஸோ அறத்துப்பாலை பொறுத்தவரையும் 13 அதிகாரங்களை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி பொருட்பாலை பொறுத்தவரையும் 24 அதிகாரங்களை கொண்டதாக இருக்குது. அதே மாதிரி இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்களை கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 அதிகாரங்கள் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் கொண்டதாக வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் வந்து இருக்குது. ஓகேங்களா? நாலடியாரோட முதல் இயல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துறவரவியல் அப்படின்ற இயல் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. அதே மாதிரி நாலடியாரை தொகுத்தவர் மற்றும் அதிகாரம் வகுத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதுமனார் அப்படின்றவர். அதே மாதிரி நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமர். ஓகேங்களா? ஸோ நூலுக்கு உரை கண்டவர்கள், அதாவது நாலடியார் அப்படின்ற நூலுக்கு உரை கண்டவர்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமர் மற்றும் பதுமனார் அப்படின்றவங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி முத்தரையர்கள் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்தரையர்கள் பற்றிய தகவல்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரியும் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாமை துறவரம் பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்குது. நாலடியாரோட உரைகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலடியார் உரைவளம் அப்படின்ற நூல் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், குறட்பால், இன்பத்துப்பால் வந்து இருக்கும். அதே மாதிரி அறம், பொருள், இன்பம் இந்த 3ம் இருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் போன்றே இருக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுது. நாலடியார் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுது. ஸோ இதற்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடரில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ நாலடியாரும் திருக்குறளையும் பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிகளில் நமக்கு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. நாலடியாரில் 4 அடிகளில் நமக்கு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இங்கே 4ங்கிறது நாலடியார், 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா? அதே மாதிரி நாலடியார் அப்படின்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே முதல் பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல. அதாவது நம்மளுடைய வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கல்விக்காக எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஒர்க் வந்து பார்க்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் நொடிகள்லாம் வந்துடுது. நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள்லாம் வந்துடுது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தி சரியான நூல்களை படிக்கணும் அப்படின்றது தான் அந்த பாடல் வரிகளில் கொடுத்துருப்பாங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல அப்படின்னா நமக்கு நோய் நொடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ படிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நூல்களில் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வரிகள். தெளிந்தின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம படிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மீத நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் நொடிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் படிக்கிறதுக்கு உண்டான நாட்கள் அப்படின்றது நம்ம வாழ்நாளில் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும். ஓகேங்களா? எல்லா நூல்களையும் வந்து படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறாங்கன்னா அன்னப்பறவை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அன்னப்பறவை வந்து என்ன பண்ணுன்னா பாலையும் நீரையும் பிரித்து பாலை மட்டும் தனியாக வந்து சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம தேவையில்லாத நூல்களை ஒதுக்கிட்டு சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? நாலடியார். அதே மாதிரி இந்த பாடல் தொகுப்போட ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் சிறியன் வள்வார், எச்சம் எவன் ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழியா செல்வம் அப்படின்றது எது அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. அழியா செல்வம் அப்படின்றது கல்வி மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணமோ பொருளோ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது அந்த கல்வி அப்படின்றது நம்மள்ட்ட குறைய போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ மற்றவங்களுக்கும் நம்மளுடைய கல்வியினால் அவங்களுக்கும் பயனடைவாங்க. அப்போ எது வந்து பார்த்திங்கன்னா அழியா செல்வம் அப்படின்றது அது கல்வி மட்டும்தான்.
இப்போ ஒரு அரசன் இருக்கான், இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு போர் புரிய போகிறான். அந்த நாட்டிலிருந்து அவனால் செல்வத்தையோ இல்லை பொருளையோ எது வேணாலும் எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்வியை வந்து அவனால் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்களால கவர முடியாத ஒரு விஷயம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கல்வி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனா செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையான நட்பு அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி விளக்கியிருப்பாங்க. அதாவது நாயோட காலில் இருக்கக்கூடிய விரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆனால் நமக்கு கஷ்டம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் உதவின்னு கேட்க போகிறோம் அப்படின்னா அவங்களால செய்ய முடிஞ்சும் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரியான நட்பு வந்து நமக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம நட்பு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா பயிரை விளைய வைக்கக்கூடிய வயல் இருக்குல்ல, ஸோ அந்த வயலுக்கு தேவையான தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நதியிலிருந்து வாய்க்கால் மூலயமா அந்த வயலை வந்து அடையும். ஓகேங்களா? அந்த வயலுக்கு தேவையான தண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த ஆற்றுலேருந்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் வழியாக அந்த வயலை வந்து அடையும். அது மாதிரி நம்ம கஷ்டன்ற ஒரு நிலமை வரும்போது ஒரு நண்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து உதவுறான் அப்படின்னா அது மாதிரியான நட்பை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நட்புங்கிறதுக்கு உண்டான விளக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நாலடியாரில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் அப்படின்ற வரிகள் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாரே ஆயினும் கற்றாரே சேர்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்றிர பாத்திரிப்பு சேர்தலார் கூத்தோடு தண்ணீருக்கு தான் பயன் தாங்கு அப்படின்னு சொல்லி சமண முனிவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல் வரிகளோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்திரிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது. ஓகேங்களா? அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமிக்க நிறம் கொண்டதாகவும் சிறப்புமிக்க ஒரு பூவாக இருந்திருக்கு. ஸோ அந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா புது பானையில் தண்ணி ஊற்றி அந்த பூவை வந்து போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மனமிக்க தண்ணியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து தெளிவான தண்ணியாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லாதவர்னா படிக்காதவர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு கல்லாதவர் வந்து கற்றறிந்த நபரோட வாழ்ந்து வந்தார் அப்படின்னா அவர் நாள்தோறும் நல்ல அறிவு வந்து பெறுவார். ஓகேங்களா? ஒரு படிக்காதவர் நல்ல படித்தவரோட வாழ்ந்து வந்தார் அப்படின்னா நாள்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு வந்து பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எதோடு ஒப்பிடுறாங்கன்னா இந்த பாத்திரிப்பூவை அதில் இருக்கக்கூடிய தன்மையை ஒரு பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டோம் அப்படின்னா அதோட தன்மை அந்த பாத்திரிப்பூவோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்கு மாறி அது வந்து மனம் உள்ளதாகவும் தெளிவாகவும் மாறுதில்ல. அதே மாதிரி ஒரு படிக்காதவர் நல்ல படித்தவரோடு வாழ்ந்து வந்தார் அப்படின்னா ஸோ அவருக்கு நாளடைவில் நல்ல அறிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாடல் வரிகள் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து துற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகளை பொறுத்தவரையும் யாக்கை நிலையாமை அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. யாக்கை அப்படின்றது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகேங்களா? ஸோ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா அரசனாகவே இருந்தாலும் சரி, ஓகேங்களா, எவ்வளோ பெரிய அரசனாகவே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவனும் இறக்க தான் போகிறான். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை சொல்லியிருப்பாங்க. மலை மீது காணப்படக்கூடிய சந்திரனை போல. ஓகேங்களா? மலை மீது
காணக்கூடிய சந்திரன் வந்து எப்படி இருக்கும்? எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி யானை தலையின் மீது பிடித்த குடையுடன் அரசனும் உலகில் இறந்தனர் அப்படின்னா, யானை மேலே கொடை பிடிச்சிட்டு ஒரு அரசன் வந்தாலும், எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அவனும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க தான் போகிறான். ஸோ எதுவுமே நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளை பொறுத்த வரையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நம்ம இறக்க தான் போகிறோம். அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றது தான் இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இந்த பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவர் கேண்மை பிறைபோல் நாளும் வரிசை வரிசையாய் நந்தும் வரிசையாள் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரியவர் நட்பு. பெரியவர் நட்பு அப்படின்றது நல்ல எண்ணங்களை உடைய நபர். ஓகேங்களா? அவங்களுடைய நட்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறை நிலா போல வளர்வது போல இருக்குமா. ஓகேங்களா? பிறை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலா உருவாகிறதுக்கு அந்த பிறை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? அந்த வளர்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிறை நிலா போல அவங்களுடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறியவர் நட்பு அப்படின்னா கெட்ட எண்ணங்களை உடைய நபர். ஓகேங்களா? அவங்களுடைய நட்பு வந்து எப்படி இருக்கும்? வானத்தில் உருவாகக்கூடிய முழு நிலவு தேய்வது போல. ஓகேங்களா? அந்த தேய்பிறை போல அவங்களுடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்டேருந்து விலகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பெரியவர் நட்பு அப்படின்றது வளர்பிறை போல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சிறியவர் நட்பு அப்படின்றது தேய்பிறை போல தேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. நட்புக்குண்டான ஒரு விளக்கமாக இந்த பாடல் வரிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் வந்து பார்க்க போகிறோம். நாலடியார் நூலை பற்றின பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில வரிகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்து குச்சியில் தான் பல்லு விளக்குவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வேப்ப மரத்தோட குச்சியில் பல்லு விளக்குவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கு உண்டான மகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ரெண்டுமே வந்து அந்த பல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னா, நாலடியாராக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணையானதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சொல்லார்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது அப்படின்ற வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளையும் அதே மாதிரி நாலடியாரையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளையும் அதுக்கப்புறம் நாலடியாரையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகள். ஓகேங்களா? அதே மாதிரி நாலடியாரில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய வரிகள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய நாலடியார் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த விஷயத்துலேருந்து தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதை தாண்டி கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணினாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.